காலமையிலேருந்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஜனாதிபதிக்காக. நாங்கள் வந்து ஜனாதிபதிக்கு எதிரான ஆட்கள் இல்லை, நாங்கள் வரவேற்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு அவர் விரைக்க. அதுக்காக நாங்கள் அவரை சந்திக்கிறதை ஏற்படுத்துறதுக்காக நிறைய முயற்சியை செஞ்சு நாங்கள் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல. இன்றைக்கும் அதில் 2 போலீஸ் எங்களை அரேஞ்ச் பண்ணி செயலாளரோட தான் மீட் பண்ண கேட்டது. அந்த இடத்துல நாங்கள் செயலாளர்கிட்ட சொன்னது நாங்கள் பிரசிடெண்ட்டை மீட் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பிரசிடெண்ட்டை ஒரு 5 நிமிஷம் மீட் பண்ணுறதுக்கு கேட்டு நாங்கள். ஆனால் அதுக்காக காத்திருந்து நாங்கள் எங்களுக்கு பயங்கர ஒரு ஏமாற்றம் தான். இப்போ அச்சுனா நாங்கள் உள்ள கதைச்சிட்டு வெளியில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று தந்திருக்கிறார். அதில் பார்க்க அதே பதில தான் எங்களுக்கு தொடர்ந்து இதுவரை நாட்களும் பிரசிடெண்ட் ஆஃபீஸிலேருந்து அதே பதிலானதான் வந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு வந்து ஏமாற்றக்கூடாது, எங்களுக்கு எப்போ தெரிவிங்கள் எத்தனை பேருக்கு தெரிவிங்கள்ன்ற கேள்வி வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு பதில் கிடைக்கிறதே இல்லை. அரசாங்கத்தை வந்து நாங்கள் வரவேற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கம் இவ்வளோ பேர் இப்போ சகோதர மொழியில் வந்து அந்த ஒரு ஏரியாவில் அவர் போகிற வழியில் யாராச்சும் இருந்தாலும் சரியில்லை, ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் நாங்களும் மீடியாவில் பார்க்குறோம். அவற்றை அமைச்சர்மார் ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, எளிமையாக திரிகிறாங்க. சேம் அதே தான் எங்கள்ட பிரசிடென்ட் செய்கிறார், எளிமையாக விரும்புகிறார், மக்களை விரும்புகிற ஜனாதிபதின்னு சொன்னால் இதில் இவ்வளோ தூரம் வெயிலுக்கு பசியோட காத்திருக்கிற எங்களை அவரை கண்டுகொள்ள வேண்டும். எங்களோட ஒரு விரல் ஓட்டுக்காக மட்டும் மக்களை தேடி வர்ற ஒரு அரசாங்கம் வந்து அழகான அரசாங்கம் இல்லை. அந்த ஒரு ஓட்டுக்காக பாடுபடுற அரசாங்கம் வந்து ஒரு விரும்பத்தகாத அரசாங்கம். ஆகவே எங்களுக்கு வந்து நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் திருப்ப அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு கொண்டே தான் இருக்க போகிறோம். அஹிம்சை வழியில் தான் இதுவரைக்கும் செஞ்சு நாங்கள் அஹிம்சை வழியில் தான் கோரிக்கை வைக்க போகிறோம். இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பிரசிடெண்ட் நாங்கள் இதில் கவனஈர்ப்பு செயற்பாடு நடைபெறுதுன்னு தெரிஞ்சும் கூட பிரசிடெண்டால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி விரையில்லாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாருன்னு சொன்னால் இதில் வைக்கப்படுறது நாங்கள் இல்லை, இந்த நாடு வைக்கப்படணும். ஒரு அடிப்படை மக்களிட தேவை இது. வரப்பு உயரத்தான் நீர் உயரணும். நாங்கள் வரப்பில் உயரமாட்டாமல் இருக்கிறோம். ஸோ எங்களோட மக்களின் அடிப்படை தேவையை செய்கிறதுக்கு நாங்கள் நிவாரணம் கேட்கல. எங்களுக்கான ஒரு பென்ஷன் வசதியோ இல்லை எங்களுக்கான ஒரு லோன் வசதியோ கேட்கல. எங்களோட தகுதி கேட்ட ஒரு நியமனம் தான் கேட்குறோம். அது இன்றைக்கு நேற்று நாங்கள் பட்டப்படிப்பு முடிக்கலை. 5 வருஷத்துக்கு மேலாக பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இருக்கிறோம். என்ன 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 35-45 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ 35 வயசுக்கு மேலே டீச்சிங் எக்ஸாமுக்கு எடுக்கலாம். அங்கே 45 வயசு கிட்ட வரைக்கும் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? கடந்த அரசாங்கத்தால் 3000 வேகன்சி ஒதுக்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த அரசாங்கமே அந்த வேகன்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லாமல் இருக்குது, அந்த வேகன்சியை கொடுக்கப்பட இல்லாமல் இருக்குது. முடியாதுன்னு சொன்னால் சொல்லியிருந்தால் கூட நாங்கள் எங்களுடைய சாதாரண வேலையை தினக்கூலி வேலையை செய்துட்டு போயிருப்போம். இதுக்காக பாடுபட்டிருக்க மாட்டோம். உங்களுக்கு தெர முடியாது தெர முடியுமென்னு சொன்னால் எப்போ தெரிவிங்க. நாங்கள் தகுதி இருக்கிறதால தான் கேட்குறோம். எப்போ தெர போகிறீங்க, வடக்குக்கு எத்தனை பேரை தெர போகிறீங்க, அதைத்தான் கேட்குறோம். வடக்கில் 5 மாவட்டத்தை வச்சுக்கொண்டு நாடு ஃபுல்லாக 30,000 வேகன்சியில் வடக்கில் எத்தனை பேருக்கு தெர போகிறீங்க? டீச்சிங் கார்டல் லிஸ்ட்டும் கூட கவர்னர் ஆஃபீஸில் நாங்கள் கேட்க வடக்கில் வந்து டீச்சிங் கார்டர் லிஸ்ட் குறைவாக தான் இருக்குது. இதில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பள்ளிக்கூடம், சில பள்ளிக்கூடம் மூட நிலைமையில் இருக்குது, 100 விட பிள்ளைகள் குறைவான நிலைமையில் இருக்குது, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, ஒரே ஆசிரியர் 2 பாடம் கற்பிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இங்கே வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவர் எக்ஸாம் சிட் பண்ணி போகலாத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேத்ஸ் படித்தவன் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிற ஒரு சிச்சுவேஷன் அவலமான நிலையும் இருக்கின்றது. சேம் இதே நிலை வடக்கில் மட்டுமில்லை, கிழக்கில் இவங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் போகுது. கிழக்கில் எங்கன்னா நண்பர்கள் உண்ணாவிரதம் இருந்து மீண்டு வரைக்கும் பயன் இல்லையாப்பா. அதுக்கே ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்குது. உண்ணாவிரதம் இட்ஸ் நாட் சிம்பிள் திங்ஸ். உண்ணாவிரதம்ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அது அஹிம்சை வழி ஒரு கவனஈர்ப்பு, அஹிம்சை வழி போராட்டம். அதே அரசாங்கத்துக்கு விளங்குது இல்லை. அந்த அரசாங்கத்துக்கு விளங்குற வரைக்கும் நாங்கள் அஹிம்சை வழியில் தான் போய்கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து அரசாங்கம் பயப்பட தேவையில்லை. எங்களை கொண்டு தடை உத்தரவு சரி எங்களை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துகிற அளவுக்கு அரசாங்கம் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் சாதாரண ஒரு தினக்கூலி வேலைக்காரர் தான், சாதாரண பட்டதாரிகள் தான். எங்களோட கையில் வெப்பன்ஸோ எதுவுமே இல்லை. நாங்கள் காலமாக வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்று நாங்கள் இஞ்சால வர்றதுக்காக 9 காலுக்கு அப்புறம் இஞ்சால நடந்து வர்றதுக்கு கூட எங்களுக்கு போலீஸார் அனுமதி தெரியல. ஒவ்வொரு தனித்தனியாக நடந்து போகிறது கூட அப்போ கூட நாங்கள் இப்போ பெண்ணரையும் ஓப்பன் பண்ணல. எதையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் அதுலேருந்து தனித்தனியாக நடந்து வர்றது கூட இந்த போலீஸார் எங்களுக்கு தடையாக தான் இருந்தது. எங்கன கோரிக்கை நிறைவேறதுக்காக இந்த மீடியா வாயிலாக ஒவ்வொரு மக்களுக்கு நாங்கள் அறிவித்தல ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறோம். எங்களுக்காக ஒரு பிரார்த்தனை, எங்களுக்கான ஒரு
முன்வைப்புகளோ எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக நீங்களும் முன் வந்து செயற்படணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.